ஹலோ ஆல், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாமா? ஆப்பம் வித் வடகரி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அடை மாதிரி தட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கல்பாசி, பெருஞ்சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அந்த கேப்பில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வடகரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான ஆப்பத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெவனுங்க.